ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஐடி சேலம். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ F17 அப்படின்ற மாடல் மொபைலு நோ பவர் ஆன் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு மொபைல் ஷாப்பில் தான் கொடுத்துருக்குறாங்க. சீல்டெல்லாம் ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இப்போ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனில் பக் லைனில் ப்ராப்ளம் இருக்குது. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி இது ஃபால்ட் ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசி மீட்டில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா டிசி மீட்டில் கனெக்ட் பண்ணோம்னா 1 மில்லியன்ஸ் ஆட்டோ கன்சியூம் ஆகுது. ஸோ அதில் ஆன் ஆஃப் கீ ப்ராப்ளத்தில் இருக்குது. அதனால் நான் ட்வீஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஆன் ஆஃப் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது 2 மில்லியம்ஸ், ஓகேங்களா, 2 மில்லியம்ஸ் வரையும் ஆம்பியர் ரைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியம் ஆட்டோ கன்சியூமுக்கு வந்துடுது. சரிங்களா? ஸோ இப்போ இது என்ன இஷ்யூ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக ஒரு மொபைல் வந்து நம்ம டிசியில் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ ஆட்டோ கன்சியூம் ஆச்சுன்னா பிரைமரி லைனில் ஷார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ ஆட்டோ கன்சியூம் போது 1 மில்லியம்ஸ் தான் எடுக்குது. இப்போ 1 மில்லியம்ஸ் போது லீக்கேஜ் அப்படின்ற கேட்டகரியில் தான் கொண்டு போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஆன் ஆஃப் கீ ட்ரிகர் பண்ணும்போது 2 மில்லி ஆம்பியர் வரையும் போகுது. ஸோ இப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா மேபி பவர் ஐசி ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது செகண்ட் லைனில் ஷார்ட் சர்க்யூட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரீடிங் வரும். ஆல்ரெடியே நம்ம சேனலில் குவால்காம் பூட் சீக்வன்ஸில் இந்த வீடியோ போட்டிருக்கிறோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா இதே சேம் ரீடிங் தான் வந்தது. செகண்ட் லைனில் ஷார்ட் இருந்தது, ஷார்ட் கிளியர் பண்ணி செட் ஆன் பண்ணோம். ஸோ இதுவுமே அதே மாதிரி பக் லைனில் தான் ப்ராப்ளம் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ பக் லைன் ப்ராப்ளம் போது அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அனலைஸ் பண்ணலாம், அதுக்கு ஸ்கிமேட்டிக் யூஸ் பண்ணி அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசி தாங்க பவர் ஐசி. ஒரு மொபைலில் பவர் ஐசி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்டல் பக்கத்தில் சுற்றி பக்காயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஐசி பவர் ஐசி. இதில் என்ன நம்பர் பவர் ஐசி போட்டுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா PM4250 அப்படின்ற ஒரு பவர் ஐசி போட்டுக்கிறாங்க. இது யாரோட இதுனா குவால்காம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவால்காம் SoC தான் யூஸ் பண்ணியிருப்பாங்களாட்டு இருக்குது. அதனால் குவால்காம் பவர் ஐசியை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற ஐசிஸ்லாம், அதாவது ஒரு போர்டுக்கு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இல்லை அப்படின்னா கூட இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் வச்சு உங்களுக்கு அந்த செக்ஷன்ஸ் ஃபைண்ட் பண்ண தெரியணும். இதே இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐசி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா WCD9370 அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் போட்டிருக்கு. ஸோ இப்போ இது என்ன ஐசின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கோடக்கு. அப்படியே கீழே வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது. இந்த ஐசி சுற்றியுமே 1 2 3 காயில் இருக்குது. ஆனால் அந்த காயில் லைன் எல்லாமே இதோட தான் இன்டர்ஃபேஸ் ஆகுது. மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா LCD பயாஸ் டிரைவர், அதாவது பேக்லைட் அண்ட் என்னது கிராஃபிக்ஸ்க்கான வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுற ஐசியாக இருக்கலாம். சரிங்களா? அப்படியே இந்தாண்ட வந்தோம்னா இங்கே ஒரு ஐசி இருக்குது, அவினிக் அப்படின்ற மாதிரி ஏதோ போட்டிருப்பாங்களாட்டு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆம்பிளிஃபயர் ஐசி, அவினிக்குன்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆம்பிளிஃபயர் ஐசி. அடுத்து இப்போ இந்த ஷீல்டு போயிட்டோம்னா இது ஃபுல் நெட்வொர்க் செக்ஷன். ஏன்னா இப்போ நெட்வொர்க் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. அப்போ நெட்வொர்க் கேபிள் எங்கே கனெக்ட் ஆகுதோ அதுக்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு அந்த 2G பவர் ஆம்பிளிஃபயர் RF இது எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஷீல்டை பிரிச்சோம்னா இதுக்குள்ளே ஃபுல்லாகவே நெட்வொர்க் செக்ஷன் தான். ஸோ இப்போ எனிவே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பவர் ஐசி. இப்போ நம்ம டிசி மீட் ரீடிங் ஆல்ரெடி பார்த்தோம். 2 மில்லியம்ஸ் வரையும் போகுது. ஆஃப்டர் ட்ரிகர் 2 மில்லியம்ஸ் மட்டும்தான் எடுக்கும். மேபி பவர் ஐசி ஆர் பக்லைன் ப்ராப்ளமாக செகண்ட் லைன் பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் ஆல்ரெடி இந்த மொபைலில் என்ன ஃபால்ட்டுங்கிறது ஆல்ரெடி ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகலாம். ஸோ இப்போ முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா செகண்ட் லைன் ஷார்ட்டா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு GR வேல்யூ செக் பண்ணுறேன். அந்த காயிலுக்கான GR வேல்யூ செக் பண்ணுறேன். ஸோ இப்போ முதல்ல இந்த காயில் பார்க்குறோம். GR வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னா 162 சம்திங் வருது. அதாவது 0.162 சம்திங் வருது. இதுக்கான GR வேல்யூ பார்க்குறோம். இதுவும் சேம் அதே ரீடிங் தான் வருது. அடுத்து இதுக்கான GR பார்க்குறோம். 0.357 சம்திங் வருது. இதுக்கான GR பார்க்குறோம். 0.357 சம்திங் வருது. இதுக்கான GR பார்க்குறோம். 0.271 அப்படின்ற மாதிரி வருது. இதுக்கான GR பார்க்குறோம். இதுக்கான GR பார்க்குறோம் 0.005, அதாவது ஷார்ட் மாதிரி காட்டுது. ஓகேங்களா? ஷார்ட் மாதிரி காட்டுது. அடுத்து இதுக்கான GR பார்க்குறோம் 0.196 வருது. இதுக்கான GR பார்க்குறோம் 0.385 வருது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த லைன் தான் உங்களுக்கு ஷார்ட் மாதிரி காட்டுது. சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம முதல்ல வர பாருங்க. இது 163, இது 163, இது 359, இது 359, இது 272, இது வந்து பார்த்தீங்கன்னா 0.005 வருது. நான் ப்ரோபை மாற்றி கூட வச்சு பார்க்குறேன். ஸோ நான் ப்ரோபை மாற்றி வச்சாலும் 0.005 தான் வருது. ஸோ இப்போ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஷார்ட்டில் இருக்குது. ஸோ இந்த லைன் டெட் ஷார்ட்டில் இருக்குது. மற்ற ரெண்டுக்கான GR ஓகே தான். ஸோ அப்போ செகண்ட் லைனில் பக் லைனில் ஷார்ட்டு. பட் ஆனால் இந்த பக் வோல்ட்டு எங்கே போகுது, ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் பக் வோல்ட்டு எத்தனை வோல்ட் பக் லைனு,
இது எங்கே போகுதுங்கிறது நம்ம ஸ்கிமேட்டிக் பார்த்தா தான் தெரியும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலில் பக் வோல்டேஜ் எங்கே போகும் அப்படின்னா எஸ்ஓசிக்கு போகும். தென் ஹையர் எல்டிஓ லோயர் எல்டிஓ 2 வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணி அதை மறுபடியும் பவர் ஐஸ்குள்ளேயே கொடுத்து எல்டிஓஸ் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் பக்குக்கான ஒர்க்கு. ஸோ அப்போ நம்ம இதை அனலைஸ் பண்ணதில் பக் லைன் தான் ஷார்ட் காட்டுது. இந்த லைன் எங்கே போகுது அப்படி, இது எத்தனை வோல்ட் லைனு, இது எங்கே கொண்டு போய் கொடுத்துருக்குறான்றது நம்ம போர்னியோ ஸ்கிமேட்டிக் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தென் நம்ம ஃபால்ட்டை அட்டன் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம போர்னியோ ஸ்கிமேட்டிக் ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ F17 அப்படின்ற மாடல். ஆனால் என்னன்னா போர்னியோவில் ஸ்கிமேட்டிக்ஸ் எதுவும் அவைலபிள் இல்லை. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் சொல்யூஷன், அப்புறம் டயோடு வேல்யூஸ் அண்ட் என்னது வோல்டேஜ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஹார்ட்வேர் சொல்யூஷனில் காம்பரண்ட் நேம் அப்படின்ற சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ எதுக்காக ஓப்பன் பண்ணால் முதல்ல என்னென்ன ஐசிஸ் அப்படின்றது கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது வந்து என்ன ஐசினா பவர் ஐசி. எப்படி சொல்கிறோம்னா அந்த காயில் சுற்றி இருக்குது, ஒரு கிறிஸ்டல் இருக்குது. ஸோ இது பவர் ஐசி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஆடியோ கோடக்கு, ஏன்னா WCD அப்படின்ற பேரில் போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா LCDக்கான ஐசி, அதாவது டிஸ்பிளேக்கான பேக்லைட் வோல்டேஜ் அண்ட் கிராஃபிக்ஸ் வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஐசி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆம்பிளிஃபயர் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அப்போ இந்த ஷீல்டு சுற்றியுமே அதாவது நெட்ஒர்க் கேபிள் இங்கே தான் பிளகின் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஷீல்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நெட்ஒர்க் சம்மந்தப்பட்டது. அதாவது 2GPA 4GPA அண்ட் RF இந்த மாதிரி நம்பிக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம பார்த்ததுல நமக்கு பக்லையும் ஷார்ட் காட்டுச்சு. ஓகேவா? எந்த பக் ஷார்ட் காட்டுச்சுன்னா இந்த பக்கு ஷார்ட் காட்டுது. ஸோ இப்போ இந்த பக்கு வோல்ட்டு எஸ்ஓசிக்கு போகுதா, எத்தனை வோல்ட்டு பக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். ஆனால் என்ன அப்படின்னா ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இல்லாதனால நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்க முடியாது. சரி, இப்போ இதை போனியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இன்புட் அவுட்புட் வோல்டேஜஸ் இருக்கு இல்லைங்களா? அப்போ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அப்போ இந்த ஐசியிலேருந்து என்னென்ன வோல்டேஜஸ் அவுட்புட் வந்து அது எங்கெல்லாம் போகுது அப்படின்ற மாதிரி நம்ம காட்டியிருப்பாங்க. அதை வச்சு அது எத்தனை வோல்ட் லைனுங்கிறத நம்ம கெஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது பவர் ஐசிங்களா? இப்போ பவர் ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு அவுட்புட்டும் இங்கே மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா S6A 1.35 போட்டிருக்கு. அதாவது இந்த காயிலேருந்து ஒரு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 1.35. ஸோ இது வந்து என்னவா இருக்கணும்னா லோயர் எல்டிஓவாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் ஒரு கெப்பாசிட்டர், இது S7Aன்னு போட்டிருக்கிறாங்க 2.04. இப்போ நமக்கு ஷார்ட் காட்டினதுமே இந்த லைன், இந்த காயில் தான். ஸோ இப்போ இந்த லைனில் தான் இந்த கெப்பாசிட்டி போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த வோல்டேஜ் என்ன வோல்டேஜ்னா 2.04. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எல்டிஓ, அதாவது பவர் ஐசிலேருந்து ஒரு பக்கு ஜென்ரேட் பண்ணி மறுபடியும் அந்த பக்கு கொண்டு போய் பவர் ஐசிக்குள்ளேயே கொடுத்து அங்கே எல்டிஓஸ் வோல்டேஜ் என்ன போகிறாங்க, ஜென்ரேட் பண்ணி எடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ இந்த பக் வோல்ட் எங்கே போகுதுன்னா பவர் ஐசிலேருந்து வந்து மறுபடியும் பவர் ஐசிக்குள்ளேயே தான் போகுது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கு, இது ரெண்டும் பேரல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பக்கு வந்து பார்த்தீங்கன்னா S1 அண்ட் S2 0.8 ஏபிசிக்கு போகிற வோல்டேஜ், அதாவது எஸ்ஓசிக்குள்ளே இருக்கிற அப்ளிகேஷன் ப்ராசஸருக்கு போகிற வோல்டேஜ் இது 0.8. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 0.8 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து S5A VDD MX மெமரிக்கான வோல்டேஜ் 0.848 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. சரி, எனவே இந்த லைன் தான் நமக்கு ஷார்ட்டு. இது எத்தனை வோல்ட் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.04 வோல்ட் லைனு. அதாவது இந்த மாடலில் ஹையர் எல்டிஓ லைன் ஷார்ட் ஆயிருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எல்டிஓஸ் எதுவுமே என்ன இருக்காது, உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிருக்காது. அதனால தான் மொபைல் ஆன் ஆகலை. ஸோ டிசியில் ட்ரிகர் பண்ணும்போது அப் டு 2 மில்லியம்ஸ் வரையும் உங்களுக்கு ஆம்பியர் கன்சூம் பண்ணுது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து செகண்ட் லைனில் ஹையர் எல்டிஓ லைன் தான் ஷார்ட்டு. ஸோ இப்போ இதில் எது ஷார்ட் அப்படின்றத நம்ம 2.0 வோல்ட் இன்ஜெக்ட் பண்ணி எது ஷார்ட்டுங்கிறத நம்ம ஃபைன் பண்ணலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிமேட்டிக் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா அது ஒரு ஹையர் எல்டிஓ லைனு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஐஸ்லேருந்து ஒரு பக் வோல்ட் ஜென்ரேட் ஆகுது. எத்தனை வோல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.04. அந்த வோல்ட் அகைன் பவர் ஐஸ்குள்ளேயே போய் எல்டிஓ வோல்டேஜாக ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எல்டிஓஸ் அவுட்புட்டாக வரப்போகுது. ஸோ இப்போ இந்த லைன் தான் ஷார்ட் ஆயிருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த காயில் எடுத்துட்டு அந்த லைன் அந்தாண்ட ஷார்ட் கார்டு தான் இந்தாண்ட ஷார்ட் கார்டு தான் அப்படின்ற மாதிரி முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல 2.0 வோல்ட் டிசி மீட்டரில் இன்ஜெக்ட் பண்ணி கூட எது ஷார்ட் ஆகுது, எது ஹீட் ஆகுதுன்றதை வச்சு நம்ம என்னன்னு பார்த்துடலாம். ஸோ முதல்ல அந்த காயிலை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காரை ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த பேடு வந்து பார்த்தீங்கன்னா ஐசிலேருந்து வர்றது. இந்த பேடு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் லைனில் கெப்பாசிட்டிலாம் போட்டு மறுபடியும் ஐஸ்குள்ளேயே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ நமக்கு அவுட்புட் லைன் ஷார்ட்டா அல்லது இன்புட் லைனே ஷார்ட்டான்றது முதல்ல நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் மல்டிமீட்டரை நான் வந்து பசர் மோடில் வச்சுக்கிறேன். மீட்டர் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இங்கே செக் பண்ணுறோம், ஷார்ட் எதுவும் காட்டல. இங்கே செக் பண்ணுறோம், டெட் ஷார்ட் காட்டுது.
ஸோ அகைன் நான் திரும்ப செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்கே செக் பண்ணுறோம், ஷார்ட் எதுவும் காட்டல. இங்கே செக் பண்ணுறோம், ஸோ இங்கே தான் உங்களுக்கு என்ன காட்டுதுன்னா டெட் ஷார்ட் காட்டுது. ஸோ அவுட்புட் லைனில் தான் ஷார்ட்டாக இருக்குது. இப்போ இந்த மாடலுக்கு பிட் மேப் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த அவுட்புட் வோல்டேஜ் எந்தெந்த கெப்பாசிட்டர்ஸ் வழியாக உங்களுக்கு ஐசிக்குள்ளே போகுது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த மாடலுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை. நீங்களே பார்த்தீங்க, ஒன்லி ஹார்ட்வேர் சொல்யூஷன் மட்டும்தான் இருக்குது. அந்த ஹார்ட்வேர் சொல்யூஷனில் கூட நம்ம அந்த இன்புட் அவுட்புட் வோல்டேஜஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் தான் அது என்ன செக்ஷனுங்கிறதே நம்ம ஃபைன் பண்ணோம். சரி, எனிவே இந்த பவர் ஐசி சுற்றியுமே நம்ம ரொசின் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல 2.04 வோல்ட் இன்ஜெக்ட் பண்ணி ஏதாவது ஹீட் ஆகுதா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ தின்னர் போட்டதுனால அந்த அளவுக்கு ரொசின் அப்ளை ஆகலை. சரி, எனிவே ஹீட் ஆகுது லைட்டாக தெரிஞ்சால் போதும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா பூட் கேபிளை கலட்டிட்டு இந்த 2 ஒயர் மட்டும் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம 2.04 வோல்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸுக்கு ப்ளஸ் கொடுத்துட்றோம், மைனஸ்க்கு மைனஸ் கொடுத்துட்றோம். இப்போ டிசி மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் வந்து இப்போ அது பக் லைன் தானே, 2.0 வோல்ட் லைன் தான், அதனால் 2 வோல்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிளாக் கலர் கிரவுண்டோட ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிரவுண்டோட வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கீழே தான் ஷார்ட் காட்டுச்சு. ஸோ இப்போ இந்த லைனில் நம்ம வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி டிசி மீட்டரில் ஏதாவது ஆம்பியர் கன்சூம் ஆகுதா, எங்கே ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 4 ஆம்பியர் கன்சூம் ஆகுது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு கெப்பாசிட்டி தான் ஹீட் ஆகுது. நான் மறுபடியும் நல்லா ரொசின் போட்டுக்கிறேன். பவர் ஐசி மேலேயுமே நம்ம ரொசின் போட்டுக்கலாம், ஏன்னா அவுட்புட் வோல்டேஜ் பவர் ஐசிக்கு தான் போகுது. ஸோ மறுபடியும் நம்ம வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிசி மீட்டரில் 2 வோல்ட் செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம இந்த இடத்துல நான் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுறேன். இந்த கெப்பாஸ் தான் உங்களுக்கு லைட்டாக லிக்விட் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பர்னே ஆகுது, சரிங்களா. ஸோ இந்த கெப்பாசிட்டர் தான் ஷார்ட் ஆகிருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த கெப்பாசிட்டர் முதல்ல போர்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ கெப்பாசிட்டர் எடுத்துட்டோம். இப்போ ஷார்ட் கார்டு தான் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த ரொசின் போட்டதுனால ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. சரி, இப்போ மல்டிமீட்டர் கண்டினியூட்டி மோடில் தான் இருக்குது. ஸோ அந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் கார்டு தான் பார்த்துடலாம். மேலே ரொசின் இருக்கிறதுனால நம்ம கண்டினியூட்டி எவ்வளோ வர மாட்டேங்குது. ஸோ அந்த கெப்பாசிட்டி தான் ஷார்ட்டு. ஸோ அந்த ரொஷின் இருக்கிறதுனால நமக்கு கண்டினியூட்டி வரல. ஆனால் கண்டினியூட்டி வந்தது, இப்போ கடைசியில் குறைந்துருச்சு. சரி, எனிவே இப்போ நமக்கு அவுட்புட் லைன் ஷார்ட் கார்டு தான் செக் பண்ணால் கிளியர் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பக் லைனுக்கான காயிட் இருக்கு இல்லைங்களா, அந்த அவுட்புட் லைன் ஷார்ட் ரிலீஸ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஷார்ட் எதுவும் காட்டல. இப்போ நம்ம ஜிஆர் வேல்யூ பார்த்துடலாம். 410 மேலே 386. ஸோ 2 சைடுமே ஜிஆர் வேல்யூ நார்மலாக காட்டுது. ஸோ அப்போ அந்த ஹையர் எல்டிஓ லைனில் இருந்த இந்த கெப்பாசிட்டி தான் ஷார்ட், அவுட்புட் லைனில் வர அந்த கெப்பாசிட்டி தான் ஷார்ட்டு. அந்த கெப்பாசிட்டி மூவ் போனால் இங்கே ஷார்ட் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த காயில் வச்சுட்டு செட் ஆன் ஆகுதா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துடலாம். ஆல்ரெடி இவங்க பவர் ஐஸ் எதை மாற்றிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ நம்ம காயில் வச்சுட்டு செட் ஆனாதான் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ அடுத்த ஸ்டெப்பு போக வேண்டியதான். சரி, இப்போ காயில் வச்சுட்டோம். இப்போ நம்ம போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஆன் ஆகுதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிடலாம். சரி, மொபைலில் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டிசி மீட்டரில் கொடுத்து இப்போ என்ன சிம்டம் காட்டுது அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் பூட் கேபிள் கனெக்ட் பண்ணி 4 வோல்ட் செட் பண்ணிட்டேன். ஸோ பூட் கேபிளை போர்டோட கனெக்ட் பண்ணியாச்சு. அகைன் அந்த 1 மில்லியம் ஆட்டோ கன்சூம் இருக்குது, மைனர் லீக்கேஜ் இருக்குது.
அது இல்லாமல் இந்த ஃபோனில் ஆன் ஆஃப் சுவிட்ச் கம்பெனியில் இருக்குது. ஸோ அதனால் நான் ஆன் ஆஃப் சுவிட்சை ஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ செட்டு வைப்ரேட் ஆயிடுச்சு. செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு, ஓப்பன் வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்லைன் ஷார்ட்டு, ஆனால் டிசி ரீடிங் 2 milliamps அளவு தான் எடுக்குது. சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக 1 milliamps 2 milliamps எடுக்குதுனாவே மேஜராக பவர் இஷ்யூ அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ஃபைன் பண்ணுவோம். பட் இருந்தாலும் நம்ம என்ன சொல்ல வரோம்னா செகண்ட் லைனில் அதாவது பக் லைனில் ஷார்ட் சர்க்யூட் இருந்தாலும் 1 milliamps 2 milliamps எடுக்கும். ஸோ இப்போ பவர் ஐசி அப்படின்றதுக்கு முன்னாடி அந்த பக் லைன் எல்டிஓ லைன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பவர் ஐசி சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுலேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் பவர் ஐசி சேஞ்ச் பண்ணி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த காயிலெல்லாம் கழட்டும் போது உள்ள வந்து ஃப்ளக்ஸ் வெளியே வந்தது. அப்படியே பவர் ஐசி சேஞ்ச் பண்ணாங்களா அல்லது ரீபால் பண்ணாங்களா அப்படின்றது தெரியல. பட் ஆனால் பண்ணியுமே ஆன் ஆகலை அப்படிங்கும்போது தான் நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்போ எடுத்தோடனே நம்ம பவர் ஈசி மாற்றாம முதல்ல பக்லைன் ஷார்ட்டான்னு செக் பண்ணோம். எல்லா ஜிஆர் வெளியும் செக் பண்ணோம். ஒரே ஒரு ஜிஆர் மட்டும் லோ ஓம்ஸ் காட்டுச்சு, அதாவது ஷார்ட் காட்டுச்சு. போர்னியோ போனோம். போர்னியோவில் ஸ்கிமேட்டிக் இல்லை. ஸ்கிமேட்டிக் இருந்திருந்தா இன்டீட்டெயிலாக நம்ம போய் செக் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்கிமேட்டிக் இல்லை. அதில் அந்த அவுட்புட் வோல்டேஜஸ்ங்கிற அந்த ஆப்ஷனில் போகும்போது அது 2.04 அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இப்போ ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னா ஒரு பவர் ஐஸ்லேருந்து வெளியே வர பக்கில் சில பக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓசி போகுது. அதில் 2 பக் எடுத்திருப்பாங்க. அதாவது 1.325 ஒரு பக் அவுட்புட் வரும், 2.04 அப்படின்ற மாதிரி ஒரு பக் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா லோயர் எல்டிஓ ஹையர் எல்டிஓன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஐஸுக்குள்ளேயே மறுபடியும் போயிட்டு எல்டிஓ வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகி வெளியே அவுட்புட்டாக கொடுக்கும். சரிங்களா? ஸோ அப்படி அந்த ஃபண்டமெண்டல் தெரிஞ்சதுனால ஓகே அந்த 2.04 வோல்ட்டுங்கிறது ஹையர் எல்டிஓ லைன் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணிட்டோம். அடுத்து காயில் எடுத்து பார்க்கும்போது அவுட்புட் லைனில் தான் ஷார்ட் காட்டுச்சு. அப்போ டிசி மீட்டர் 2.2 வோல்ட் செட் பண்ணிட்டு வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணோம். அந்த கெப்பாசிட்டர் ஹீட் ஆச்சு. அந்த கெப்பாசிட்டி எடுத்துனே ப்ராப்ளம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ ஒரு மொபைலில் டெட் அப்படின்னு வருது அப்படின்னா இப்போ டிசி மீட்டர்ல கொடுக்குறோம், இந்த ரீடிங் போகுது. அப்போ என்ன செக்ஷனில் ப்ராப்ளம் இருக்குங்கிறது ஓரளவு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இன்னொன்று பிரைமரினா என்ன, செகண்டரினா என்ன, அதில் பக்னா என்ன, எல்டிஓனா வாட் இஸ் பக் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக உங்களால் போய் பண்ண முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னா ஸ்கிமேட்டிக்கே இல்லைன்னா கூட நீங்கள் ஃபால் ஃபைன் பண்ணலாம். சரிங்களா? அந்த ஃபண்டமெண்டல் புரிஞ்சதுன்னா. அப்போ ஸ்கிமேட்டிக் இருந்தது அப்படின்னா இன் டெப்த்தாக நம்ம போய் பார்க்கலாம். அந்த வோல்டேஜ் எங்கெல்லாம் போகுது, அந்த இடையில பேரல என்னென்ன காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி டெப்த்தாக போகலாம். பட் ஸ்கிமேட்டிக் இல்லைங்கும் போது ஒரு லிமிட்டுக்கு மேலே என்னாலையுமே பார்க்க முடியாது. சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது ஸோ இப்போ பக் லைன் தான் ஷார்ட்டு. ஸோ ப்ராப்ளம் ரெடி ஆயிடுச்சு, செட்டு ஆனாய் பூட்டாய் உள்ளே போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் அட்வான்ஸ் லெவலில் ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டை கான்டாக்ட் பண்ணலாம். ஏப்ரல் 21 பேசிக் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அதாவது செல்ஃபோனில் முன்னாடி எனக்கு எந்த அனுபவமே இல்லை, இப்போ தான் ப்ரெஷராக நான் வரேன் அப்படின்னா முதல்ல பேசிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி நான் மொபைல் ஃபீல்டில் இருக்கிறேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், ஐசி லெவல் ஒர்க் தெரியல, போர்டு லெவல் என்னால் பண்ண முடியல அப்படின்னா ஏப்ரல் 14 ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, அட்வான்ஸ் பேட்ச். அதில் நீங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே போகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.